அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் உறவினர், இந்த மண்ணின் மைந்தன், பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய புதுக்குளம் கண்டெடுத்த எனது மரியாதைக்குரிய அன்பண்ணன் வி.எம். அழகுராசா குழுவினரின் ஸ்ரீ வள்ளியர்ம நாடக விமர்சையாக நடைபெற இருப்பதால் ஆங்காங்குள்ள நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் இந்த மேடைக்கு முன்பாக மதிகாத்து எங்களது நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே ஆரம்பிக்கிறோம். ஜனனி சுபபாணி கல்யாணி ஜனனி சுகசரூபிணி மதுரவாணி சொக்கநாதர்மணோ மகிழ்மினாட்சி சொக்கநாதர்மணோ மகிழ்மினாட்சி ஜனனி சுபபாணி கல்யாணி ஜனனி ஜனனி பாண்டியராஜகுமாரி பவானி அம்மா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி பாண்டியராஜகுமாரி பவானி பரமேஸ்வரி வேண்டுவரும் தர அம்மா தாயே மீனாட்சி ஆழ்வினில் உன்னை பாட வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. நன்றி. வணக்கம். வணக்கம். பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ் புதரவா பெருவாழ் புதரவா பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ் புதரவாணி பெருவாழ் புதரவாணி. ஜீவநதியான காவிரி நந்த ஜெகதட்சகா சரணம், சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரண சரணம். ஜீவநதியான காவிரி நந்த ஜெகதட்சகா சரணம், சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரண சரணம். யாக கட்டியத்தில் மூலம் பொருள் ஈரில் உலகே தருவேல், எண்ணியவருக்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ் புதரவா நீ பெருவாழ் புதரவா. மகாபாரதத்தில்
மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். மலையாய் அலையாய் ஒளியாதிகளும் மகா கணபதிய சரணம். மகாபாரதத்தில் மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். அலையாய் அலையாய் ஒளியாதிகளும் மகா கணபதிய சரணம். பாரதத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷரே சரணம். முக்தியும் சக்தியும் நிற்கமும் அருள சக்தி ஜோதியே சரணம். பிரணவ பொருளே ஓ கணபதி சரணம் சரணம் சாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருமாள் புதரவாணி பெருமாள் புதரவாணி பெருமாள் புதரவாணி. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்றே பார்த்தாலே போதும். வாழ்விடரேது மாறாது எப்போதும் சண்முக பன்னிரு விழிகளிலே. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை பார்த்தாலே போதும். வாழ்விடரேது மாறாது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே. பகிர்ந்திடும் அருகா பாரோ போட்டிடும் புகழ்ந்திடும் குமரா. பன்னக செயலே பகிர்ந்திடும் அருகா பாரோ போட்டிடும் புகழ்ந்திடும் குமரா. வண்ணமய ஏறோ வடிவில் அழகா. வண்ணமய ஏறோ வடிவில் அழகா. வள்ளிவு யானையுடல் காட்சி தரும் ஆறுமுகா. வள்ளிவு யானையுடல் காட்சி தரும் ஆறுமுகா. பன்னிரு விழிகளிலே பறிவுணர் ஒரு விழியால் என்னை பார்த்தால் போதும். இந்த பாடுவா அங்கிட்டு வாங்க முன்னாடி வாங்க. காலம் கருதி ஓடுவார் காவிரி யாரு எந்த காலத்திலும் மறையாது. மாமன்னன் மருதிருவார் பேரு அகிலமெல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு. இந்த அகிலமெல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு. அகமுடர் இனத்தினிலே பிறந்து வாழ்ந்த மாமன்னர் மருதிருவர் பேரு. காலம்
காலம் கதி ஓடுது பார்க்காதறியாரு எந்த காலத்திலும் மறையாது மருதிருவர் பேரு காலம் கதி ஓடுது பார்க்காதறியாரு எந்த காலத்திலும் மாறாது மருதிருவர் பேரு அகிலமெல்லாம் ஓட்டுகின்ற தலைவர் யாரு இந்த அகிலமெல்லாம் போட்டுகின்ற தலைவர் யாரு அகமுடைய இனத்திலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் பாரு காலம் கதி ஓடுது பார் காதறி யாரு எந்த காலத்தில் மாறாது மருதிருவார் பேரு சிவகங்கை சீமையாண்ட சிங்கம் அது பாரு நீங்க சிவகங்கை சீமையாண்ட சிங்கம் அது பாரு நீங்க சிவகங்கை சீமையாண்ட சிங்கம் அது பாரு நீங்க சிறுபய முடிய போல வாழ்ந்தவர் உலகே சிறுபய முடிய போல வாழ்ந்தவர் வரலாற்றும் சொல்லுவார் மருதே சிங்கம் என்று வரலாற்றும் சொல்லுவார் காலம் கதி ஓடுதுவார் காவிரியார் எந்த காலத்திலும் மாறாது மருதிருவார் பேர் நரிக்குடி முக்குளமா நல்லதொரு மருதிருவார் நல்லதொரு மருதிருவார் நாளாண்டு மன்னர் அவர் யாரம்மா இந்த நாளாண்டு மன்னர் என்று யாரம்மா நம்ம மருதிருவார் இருவருமே கூறம்மா மாமன்னர் மருதிருவே இருவருமே கூறம்மா காலம் கதி ஓடுதுவார் காவிரியார் எந்த காலத்தில் மாறாது மருதிருவார் பேரு எந்த காலத்தில் மாறாது மருதிருவார் பேரு அகிலமெல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு இந்த அகிலமெல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு அகமுடைய இனத்தினிலே பிறந்து வந்த மன்னதானே கூர் அவர் இனத்தினிலே பிறந்து வந்த மன்னதானே கூர் காலம் கதி ஓடுதுவார் காவிரியார் எந்த காலத்திலும் மாறாது மருதிருவர் பேரு நன்றி வணக்கம் வணக்கம் கைதட்டினபடி தாய்மார்களே
தூயமுடன் கற்றுணர்ந்து வர வேண்டும். நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. ஐயவாறு சபையோரே வயசுல பெரியோரே. வாரும் சபையோரே வயசுல பெரியோரே. குடு சபையோரே குணத்துல பெரியோரே. கூட்டும் சபையோரே குணத்துல பெரியோரே. ஐயா வந்தனமா வந்தனா வந்த சன கூட்டம். அங்க வரும்போது வாங்கி வந்த வாசமுள் பொழுது வாங்கி வந்த மனக்கோல தந்த. ஐயா வெத்தலை இது கஞ்சி மாட வெத்தலை. வெத்தலை இது கஞ்சி மாட வெத்தலை. வெத்தலை இது மானாமதுர வெத்தலை. வெத்தலை இது மானாமதுர வெத்தலை. ஐயா வெத்தலை இது முத்தனந்தல் வெத்தலை. வெத்தலை இது முத்தனந்தல் வெத்தலை. வாய்க்கு கூட போட்டு பார்த்த வாய்க்கு கூட பார்க்கலாம். பொழுது போட்டு பார்த்தா வாய்க்கு கூட பார்த்த. ஐயா நீங்க வெத்தம் இல்லதானு நாடகத்தில் பிளேயிருந்தா பொறுக்க வேண்டும். நல்லாசி வர வேண்டும் தாய்மார்களே. நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. அமைதி. கற்க கசடரே கற்பவை கற்றபின் இருக்காதற்கு தக என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள இடதுமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை வருடந்தோறும் அருமையான நடிகர்களை கொண்டு இந்த தவசியாண்டி தெய்வத்திற்கு வருடந்தோறும் இந்த நாடகத்தை நடத்த கொடுக்கின்ற இந்த மண்ணில் பிறந்து சென்னையில் வாழ்கின்ற எனது உயிரிலும் மேலானது சென்னை வாழ் அன்பு உள்ளங்களுக்கும் முட்டிக்கால் கட்டாதனே சமணம் போட்டு உட்காரனே அண்ணே உங்களை தான் முதல் கோணமே முற்றிலும் கோணமா இருக்கு. ஆமா வருஷம் இந்த கஞ்சிமடை மண்ணில் பிறந்து சென்னையில் பெரும் தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற எனது உயிரிலும் மேலான சென்னை வாழ் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்ணி சேர்த்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்குவேன் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கு மரியாதைக்குரிய மலையனூர் கண்டெடுத்த லாவண்யாவை தெரியாத ஆளா மணிமுத்து பாகவதர்ல இருந்து போட்டவர். ஆமா அது அடுத்து இந்த மண்ணுக்கு இந்த மேடையில் ஆமா மரியாதைக்குரிய ராஜ நடிகர் துரைராஜ் அண்ணன் அங்கே வருவார். ஆமாம் அந்த பெருசு உக்காந்துருக்குல்ல. ஆமாம் இந்த வர்றதுக்கு இந்த மேடைக்கு துரைராஜ் அண்ணே விஜயராமண்ணே அதுக்கு அடுத்த தம்பி இன்னைக்கு வசீகரன் வந்திருக்கேன். ஆமாம் மாபெரும் இந்த கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் லாவண்யா ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் எனது பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எனது அன்பு தம்பி சிறப்பு விருந்தினராக வந்திருக்க எனது மொட்டை போட்டு வந்திருக்கின்ற வீரபாண்டி அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த கஞ்சிமடை கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நாடகத்துக்கு அனுமதி அளித்தது யாரு மாப்பிள்ளை அழகரு காவல்துறை. ஆமா தமிழ்நாட்டினுடைய காவல் பணியை சிறப்பன செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னடா மாவுண்ட பண்டையா முழிக்கிற பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் பூச்சாண்டி முடிக்கிறேன் பூச்சாண்டி மாதிரி தெரியுது அவனுக்கு தொலக்கம் பூதியா இருக்கும். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திருப்பி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரா மாப்பிள்ள விவசாயி தாயா. ஆமா ஆடி பிறந்துருச்சு 18ஆம் பேருக்கு முடிஞ்சு இன்னும் மழை பெய்யலை. ஆமாம் லேசாக தூருது அப்புறம் விட்டுட்டு ஓடிடுது. ஆமாம் கண்ணப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் மரம் வர சொல்லி அப்போத்தான் நெளிவு பூதியாகும்னு நினைக்காத காசை வாங்காமல் போக மாட்டோம். கஞ்சிமடை காசை வாங்காமல் போக மாட்டோம். காலையில் என் பொண்டாட்டி சீட்டு காசு கட்டணும். ஆமாம் 4 குழுவில் சேர்ந்துருக்கா. இன்னும் சீட்டு காசு முடியல. ஆமாம் 4 குழுவில் சேர்ந்துருக்கா. என்னென்ன குழு? எல்என்டி அது ஆசீர்வாதம் விடிவெள்ளி மொத்தம் 4 குழு. 4 குழுக்கும் காலையில் காசை கட்டினாத்தான் எனக்கு 4 கூட்டு வைப்பா. அப்புறம் இல்லாட்ட சீனி அறக்கவத்தலும் துவையிலும் தான். ஆமா அதே உண்மை. ஏண்டா ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நமது இந்தியாவுக்கு விவசாயம் முக்கியம். உண்மை. நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தான் நாங்க காலையில போய் சோத்துல கைய வைக்க முடியும். சொல்லுங்க. ஏண்டா பாகவதர் வந்துட்டார் பாருங்க. மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்தை பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இந்த வட்டாரத்தில் இந்த மண்ணின் மைந்தன் நமது உறவினர் ஆகிய எங்களது சங்கத்தில் இந்த நடிகரெல்லாம் இன்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் புதுக்குளம் கண்டெடுத்த எனது அன்பு அண்ணன் VM அழகுராசா அவர்களுக்கு நமது கஞ்சிமடை கிராமத்தின் சார்பாகவும் நமது சென்னை வாழ் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்பட்டோம். தாய்மார்கள்லாம் கை தட்டுக்கிட்ட கும்மி அடிக்கிட்ட. அப்படியே இங்கே ஹார்மோனிய சக்கரவர்த்தி
ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி தன் இனிய குரல் வளத்தால் பெற்ற தாயினுடைய பாடலையும் நான் சொன்ன முன்னாடி தான் போடணும், இல்லாட்ட காசை வெட்டி போட்டுருவேன். ஆமா, தந்தையாருடைய பாடலையும் அருமையாக பாடி இன்றைக்கு தமிழகம் பவனி வந்து கொண்டிருக்கின்ற சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த எனது அன்பு அண்ணன் ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் இசைக்கல்லூரியில் பயின்று தற்பொழுது நமது அரசகுலம் கண்டெடுத்த அன்பண்ணன் டிவி ஜெயம் அவர்களிடம் பயின்று இன்றைக்கு மேடையில் சொல்லித்துக் கொண்டிருக்கின்ற நமது மடப்புறத்தை சேர்ந்த எனது அன்பு மகன் டேனியல் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இன்னும் கல்யாணம் ஆகாமல் பொட்ட குதிரையை வாங்கி வளர்த்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு மாப்பிள்ளை காரியாவட்டி அருகாமையில் உள்ள தண்டியனந்தலை சேர்ந்த SBS அழகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து ஆன ஒரு முக்கியமான ஆளு இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமா விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி. ஆமா, ஓட்டப்பந்தயத்தில் கடைசி பரிசு பெற்ற ஆமா பிடி உஷா அவர்களின் சின்னமா மகனுமாகிய நமது புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்த்தி கருப்புராசா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுது. எத்தனை போன்றா பண்றது அழகராஜா அண்ணே, 42 உங்கள் முன்னால் சிறப்பாக பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்புக்கு உயிரினமான எனது குடும்பத்தில் ஒருவருமான கம்மதியார்கள் உள்ள சம்பவத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் சண்முகராசா அவர்களுக்கு நமது விழாக்களின் சார்பாகவும் சென்னை வாழ் அன்பு உள்ளங்கள் சார்பாக பொன்னாடை போட்டி பயின்றார்கள். அப்படியே ஒளிபரப்பி போட்டு விட்டுருங்க. லாவண்யா அன்பு உள்ளத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து வருகின்ற நமது லாவண்யா மிளகுனூர் கண்டெடுத்த லாவண்யா ஒளிபெருக்கி போட்டாச்சானே, போட்டாச்சா? எனது அன்பு தம்பி எங்களது நாடகத்தை எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி மாசானம் தமிழ் கல மேடை நாடகம் காலையில் தான் மாப்பிள்ள, இப்போ நான் பப்புனு. அன்பு தம்பி மாசானம் யூடியூப் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அவருக்கு கைதட்டுக்கத்த நம்ம தாத்தா தாய்மாரெல்லாம் அங்கேயே உட்காந்துருக்கீங்களா? அதுக்கு அடுத்தபடியாக எங்களை எல்லாம் அருமையாக ஏற்றிட்டு வந்து டிரைவர் மட்டுமல்ல சக நடிகரும் எங்களுடைய ஜாமான இறக்கி எந்த நடிகர் வந்துட்டா எங்கே நிற்கிறாண்டு அருமையாக ஏற்றிட்டு வந்து இங்கே எங்களையெல்லாம் பாதுகாப்பாக அழைத்து வந்த எனது அன்பண்ணன் சாரதி ஓட்டுநர் அவர்களுக்கு சாரதி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இப்படி வாங்க, அதுக்கு தான் நான் பானையை குறைக்க சொன்னேன், அது தட்டினதுனால தான் விழுந்தேன். ஏறிட்டாரு, இது போய் திண்டுல வேற யாருக்கும் போடணுமா? ஆன பானை தட்டினான்னு சாமானியத்தில் விட மாட்டாரு. சொன்னல லாவண்யா ஒளி போட்டாச்சுங்கிறீங்க. வாங்க, என்ன ஒரு வாங்கிக்கங்க. லாவண்யா ஒளிபெருக்கி உரிமையாளர் அண்ணன் அவர்களுக்கு நமது கஞ்சிமடை கிராமத்தின் சார்பாகவும் சென்னை வாழ் இளைஞர் சார்பாக உட்கார்றா மாவுண்ட மண்டையா உட்கார்றா, சந்தனம் பூசாம வந்திருக்கான் பாரு, பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி 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 நன்றி. மரியாதைக்குரிய இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பண்ணன் VM அழகராசா அவர்கள் சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, கூத்துல கோமாளி வந்தாச்சு. நாடகம் சிறப்பா இருக்கணும்னா யார் காரணம்? உங்களை வச்சுதான் நாங்க. ஆமா, வருஷம் டீ எல்லாத்துக்கும் உண்டானே, எல்லாத்துக்கும் உண்டு, தேநீர் உண்டுல. ஆமா, பொதுமக்கள் அனைவருக்கும் விடிய ஆமா யாரும் எந்திரிச்சு போடாது. ஆமா, டீ உண்டு. அப்படி எந்திரிச்சு போனீங்கடா தவசியாண்டி தெய்வத்துக்கு பொதுவா சொல்றேன், வகுத்தால ஓடிடும். அப்படி வாயால சொல்லப்படாது. இந்த அதிகாரம் பூசி சொல்றேன், சொல்லாதே. இந்த நாடக நடிகர்கள் உங்களை வச்சு தான் நாங்க பேர் எடுக்க முடியும். நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்கடா, நீங்க படுத்து தூங்கிட்டு வைங்க, நாங்க அப்படித்தான், நாங்களும் படுத்து தூங்கிட்டு நாங்க வாட்டில் போய்கிட்டே இருப்போம். அப்ப நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாரு? ரசிகர்கள் தான். உங்களை வச்சு தான் நாங்க. அப்ப நாடகம் பார்க்க வர்ற மாப்பிள்ளை எப்படி வரணும்? எப்படி? ஆமா ஆமா, வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே, அப்படி சிரிச்ச முகத்தோட அப்படி தவசியாண்டிய கும்பிட்டு அப்படி சிரிச்ச முகத்தோட பொண்டாட்டியை கூப்பிட்டு புரிஞ்சு கேட்கணும். யாரு பொண்டாட்டிய? அவங்க பொண்டாட்டிய தான். எப்படி கேட்கணும் தெரியுமா? ஆச்சரியத்தோட. ஏமா கஞ்சிமடையில் நாடகமாம்ல, ஆடி அம்மாவாசை. ஆமா, என்ன நாடகம்? என்ன நாடகம்? யார் நாடகம்?
அழகுராஜா நாடகமா? ஆமா. சென்னை வாழ் இளைஞர்கள் நாடகமா? ஆமா. யாரு முருகன்? யாரு வள்ளி? யாரு நாரதர்? யாரு ஹார்மோனியம்? யாரு மிருதங்கம்? யாரு ஆல்ரவுண்டு? யாரு கையை இழுத்துறேன். இழுக்க கூடாதியா? யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். சரி. ஆனா பாலா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே ஒரு மாதிரியா சொணக்கத்தோட தான் வர்றது. எப்படி? ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற குடிக்க வேணும். வீட்டுல உள்ள நாக்குட்டி என்னைக்கு நாடகம் பார்த்துச்சு? நாக்குட்டி நம்ம நாடகம் பார்க்க வருது. அது வள்ளி நாடகம் பார்க்குமா? அந்த நண்டு மண்டையை வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டில் தண்ணியை வச்சு சலப்பு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது. எப்படி? ஏண்டி இருளாயி சொல்லடி சங்காயி. ஆவணியில சங்க பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு டான்ஸுக்கார பிள்ளை யாரு? ரம்யாஸ்ரீ. சூப்பர். ஆனா கருவாச்சி தான், கருப்புலதான் உறுப்பு நல்லா இருக்கு. சூப்பர் பிள்ளையா. மணப்பாறையில இருந்து உனக்கு முண்டை டவர் கிடைக்காது என்ன கை தட்டுற? ஏண்டா செவத்த உடம்புல கருப்பா ஒரு புள்ளி கிடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? மச்சம். அதே அந்த கருத்த உடம்புல வெள்ளையா ஒண்ணு விழுந்தா அதுக்கு பேர் குஷ்டம். அப்ப கருப்புல உறுப்பு நல்லா இருக்கும் இருக்கேன். இந்த ரம்யாஸ்ரீ வர தொட்டிக்கு இளவட்டங்களுக்கு கை எப்படி நிக்க? மாத்திரை வாங்கினா டெம்பர் அப்படி நிக்க. இந்த பிள்ளை வந்துட்டு போனோன்னு ஏன் கை அதுக்குள்ள போகுது? அங்கதாங்க வெது வெதுன்னு இருக்கு. என்ன சொல்றிய? சூடு பிடிச்ச இடம். இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்கிட்டு இந்த கால் ரெண்டையும் நீட்டி போட்டு மடியில உள்ள பிள்ளை 2 மணிக்கு மேல தலகாணி மாதிரியே தெரியும். தலகாணி தெரியுமா? மெது மெதுண்டு அரை தூக்கத்துல அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல பப்புன்கார மேடைக்கு வந்தோடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது. எப்படி? அவங்க வீட்டுல 50 பவன களவாண்டு போனவன பார்த்த மாதிரி. எங்க பாப்பா? எதிரிய பார்த்த மாதிரி முழிய முறைச்சுக்கிட்டு. என்னுடைய பப்புன் அழகரச மாமாவுக்கு 100 ரூபா அன்பளிப்பு. சண்முகராஜா அழகராஜா நாடகம் வைப்பாங்க. சரி சண்முகராஜா. சம்பவம் சண்முகராஜா. போங்க உட்காருங்க. ஆமா ஓகே. தயவு செய்து அந்த காலத்துல பாலாண்ணே எப்படி கஞ்சி மடையில தண்ணி கிடைக்காது. நம்ம தாத்தா காலத்துல இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போகணும் ஊத்து தண்ணி எடுக்க. நடந்து தலையில 3 பானை, இடுப்புல 3 பானை, கையில வாளி. எப்படி நடந்து வருவா தெரியுமா? கக்கத்துல 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 வாளி வச்சு இக்கத்துல வாளி தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். கக்கத்துல வாளி வச்சு இக்கத்துல வாளி வச்சு தண்ணி தூக்க போனது அந்த காலம். ஆனா இப்ப உள்ள என் தங்கச்சிய இப்ப எப்படி? அடே அப்பா, அந்த நைட்டிய போட்டுக்கிட்டு தலையில தண்ணி கூட வைக்க தெரியல. வீட்டுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணிருக்கேன். ஆமா, 5 ரவுண்டா இருக்கும்ல. அந்த குடத்தை தள்ளுறது எப்படி தெரியுமா? எப்படி? கேஆர் விஜயா நடந்தது மாதிரி. இப்ப மலையில கொண்டு போய் பைப்பச்சத்து போட்டுக்கிட்டு குடும்ப சண்டை போடுறீங்க. இந்த காலம் கொண்டு போய் வீட்டுல போட்டுக்கிட்டு குடும்ப சண்டை போடுவது இந்த காலம். அத்த பெத்த மல்லியப்பூ கேட்ட முள்ளப்பூ மாம்பழ கண்ணத்திலே மதம செலம பொண்ணமா மாறி மாறி முத்தம் மதம செலம பொண்ணமா. சொன்னது வரைக்கும் தாய்மார்களுக்கு சொன்னேன். கக்கத்துல வாழ வச்சு இக்கத்துல வாளி வச்சு அன்னைக்கு நம்ம அம்மா அப்பத்த ஆச்சு 10 கிலோமீட்டர் தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால நடையா நடந்து கஞ்சி மடையில என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன? 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். 15 ரூபா செலவுல கஞ்சி மடைவில ஒரே ஒரு கிளவிதான் இருக்கும். அந்த கிளவிக்கு பேரு மருத்துவ வச்சு என்ன செய்வாங்க தெரியுமா பெரியவங்க? 15 ரூபாய்க்கு வெத்தலை வாக்க வாங்கி கொடுத்து, அவ்வளவுதான், என் பிள்ளை மாசமா இருக்கியா, நிற மாசமா இருக்கு, எப்படியாவது பிரசவம் பார்த்துருத்தேன், 15 ரூபாய்க்கு வெத்தலை ஒரு விளக்கெண்ண பாட்டல் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் போக சொல்லிடும். உள்ள கதவை அடைச்சிட்டு வெத்தலைய போட்டுட்டு அந்த விளக்கெண்ணைய தடவி உள்ள விட்டு பிள்ளைய விருட்டுன்னு உருவிடும். 15 ரூபாய் செலவுயா அன்னைக்கு செலவு. இன்னைக்கு நீ என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தியோ மானாமதுரை தூக்கிட்டு போனோம்னா இந்த 15 ரூபா எத்தனை மடங்கு ஆயிடுச்சு தெரியுமா? 15 லட்சம் ஆகி போச்சு. 1.5 லட்சம் ஆயிடுச்சு.
அது சுகப்பிரசவமா விருட்டுண்டு டாக்டர் அருவாளோட நிற்பேன். எதுக்கு? பெட்டில் படுக்க போட்டு மயக்க ஊசியை போட்டு அந்த வகுத்தை லேசா அமுக்கி புருட்டு ஒரு கிளி. அதுக்கு பேர் ஆபரேஷன் சிசரியன். என்னங்க எப்படி இருந்த உலகம், எப்படி இருந்த நாடு தமிழ்நாடு, எப்படி ஊத்து தண்ணியை குடிச்சது இன்னைக்கு வந்துருச்சுஜா. போத ஒரு சைஸ்ல தண்ணி பாட்டில் வந்துருச்சு வீடு வீட்டுக்கு. எப்படி இருந்த உலகம். அது மட்டுமா ஒவ்வொரு குடும்பத்துல அடே எப்படி இருந்தாங்க பெண்கள் தெரியுமா? 16 முழத்துல சேலையை உடுத்தி அரைக்கு மஞ்சள மூஞ்சில ஊசி அட அப்பா அப்படி வீட்டுக்கு முன்னாடி அப்படி இந்த கஞ்சிமட ரோட்ல நடந்து வந்தா எப்படி பார்த்த மதுரை மீனாட்சியை பார்த்த மாதிரி இருக்கும். வீட்டுல மீன் குழம்பு வச்சா என்ன எப்படி அரைப்பாங்க தெரியுமா? எப்படி? கடையில போய் பொடி வாங்க மாட்டாங்க. இப்ப கிடையாதுல, இப்பதான் பொடி. அப்ப வீட்டுக்கு முன்னாடி அம்மி குழவி ஆட்டு உரல் கிடந்துச்சு. அம்மா வீட்டுக்கு வீடு, வீட்டுக்கு வீடு 4 சோடி மாடு, 500 செம்பரியாடு, 500 வெள்ளாடு இருந்துச்சு. இந்த அம்மி குழவியும் ஆட்டு உரல் எங்கயா? எங்க? தண்ணி அடிக்க காசு இல்லாம வித்துட்டாங்க. அந்த ஆட்டு அந்த அம்மில அரைச்ச அந்த மஞ்சள் சீரகத்தை அரைக்கல. எப்படி? எங்க பத்தா அங்க அப்பத்தான் அரைக்கி சாக்கெட்டு போடாதா? அப்ப கிடையாது, ஜாக்கெட் போடுறது இல்ல. இந்த மஞ்சள் சீரகத்தை அரைக்கல. இந்த குழவிய புடிச்சு எப்படி அரைக்கும் தெரியுமா? சேனியலு இந்த குழவி போக போக இது ரெண்டு லோட சூது கிடையாதியா, வினயம் கிடையாதியா. அந்த குழம்பு கஞ்சி மடையே மணக்கும். இப்ப வச்சுக்கிற குழம்பு பாருங்க வீட்டுக்குள்ளே மணக்குதுல. பொடி ஆச்சி மிளகா பொடி, ஆச்சி சீரக பொடி, ஆச்சி சாம்பார் பொடி. ஆமா இன்னொரு பொடி வந்திருக்கு. என் பொண்டாட்டி இன்னைக்கு குழம்பு வச்சிருக்கா. என்ன? மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்கா. அதே வரம்பு தும்பிட்டு வந்தீங்களும். எப்படி இந்த உலகம் எப்படி போச்சு? புது பொண்ணு மாப்பிள்ள பார்க்க வந்தா என்ன செய்யணும்? மஞ்சள் பூசி குளிச்சா பத்தாதா? அப்ப மஞ்சள் பூசி நல்லது மணக்க. உடனே இப்ப மஞ்சள்லாம் கிடையாதுல. மானாமதுரைக்கு பிடி பார்க் போன் பண்ணிடுறது. மக்கா 5000 ரூபாய் தோலி முடிச்சு. 5000 10,000 பிடி பார்ல போய் இந்த பொண்ணை உட்கார வச்சு அடே அப்பா பொணத்துக்கு நாடி கட்டுனது மாதிரி கட்டி முகத்துல கோழி பீய பூசுனது மாதிரி பூசி நல்லா இருந்த முகத்தை நாசக்காடு பண்ணி எடுத்து இந்த கருப்பு முடிய செம்பட்டை அடிச்சு பேசணும். அடேங்கப்பா. ஆமா பேச நல்ல பார்க்க வந்த மாப்பிள்ள பரு வந்த முண்டை ஓடிடுறேன். எப்படி இந்த அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பத்த ஆச்சி ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாங்களா? மஞ்சளுக்கு பேர் போன ஊர் என்ன ஊர் தெரியுமா? ஈரோடு. அல்வாவுக்கு பேர் போன ஊர் திருநெல்வேலி. பால்கோவாவுக்கு பேர் போன ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். முறுக்குக்கு பேர் போன ஊர் மணப்பாறை. மல்லிகைப்பூக்கு பேர் போன ஊர் என்ன? மதுரை. மண்பாண்டத்துக்கு பேர் போன ஊர் என்ன ஊரு? மானாமதுரை. காளைக்கு பேர் போன ஊர் காங்கேயம். ஆமா சீமக்கருவலுக்கு பேர் போன ஊர் என் ஊரு ராமநாதபுரம் மாவட்டம். கரிமூட்டம் அள்ளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த உலகத்தை முகத்தை நாசக்காடு பண்ணிட்டாங்க. யார் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா? அது மட்டுமா ஒவ்வொரு பெண்களை நான் குறை பேச வரல. இன்னைக்கு உள்ள ஆண்கள் எப்படி இருந்தாங்க? ஒவ்வொரு பரிசுகளும் அப்ப டேனியல் பக்கத்துல ஒரு வண்டி உட்கார்ந்துருக்காரு. வழுக்க விழுந்து 42 ரூபா வண்டி. என்ன சொல்றிய? எத்தனை குண்டா சட்டியை உடைச்சா, எத்தனை சண்டிக்கு அடிச்சிருக்க. ஒவ்வொரு மனிதனுக்கு 8 அடி இப்படி பாக்கணுமியா? ஒவ்வொரு பரிசுக்கு இந்த தண்டி என்ன? மீச மட்டுமா பரிசு? ஒவ்வொரு பரிசுக்கு 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி. ஒவ்வொரு கொண்டாட்டிக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை. அப்ப நூனா வேலை உச்சப்பயிர் மாதிரி பிதுக்கு எடுத்திருக்காங்க. காட்டிலே உழவு வீட்டிலே உழவு. என்னது அசர்றதில்ல சோறுறது இல்ல. என்ன தெரியுமானே? என்ன? வீட்டுல சாப்பாடு கேப்பக்கூழு, கம்மங்கூழு, கேழ்வரகு கஞ்சி. கம்மங்கூழ திண்டுட்டு தூங்க மாட்டேன். நம்மால் கம்பா நிப்பாங்க. நட்டுட்டு வந்திருக்கேன். அப்பத்தான் பொம்பளையாளு அதை போட்டு நோண்டிக்கிட்டே கிடப்பேன். தூமையை குடிக்க தள்ளி படுறா. வயசுக்கு வந்த பிள்ளை கிடக்கு நோண்டிக்கிட்டே இருக்கேன். நெகத்தை பிச்சுருவேன். எப்படி சூதுவனம் இல்லாம வந்தாங்க தெரியுமா? அன்னைக்கு எப்படி இருந்தாங்க? காலையில எந்திரிச்சு கலப்பையை தூக்குறது அந்த காலம். கலப்பையை தூக்குவது அந்த காலம். இப்ப காலையில எந்திரிச்சு அந்த கட்டப்பீடியை இழுத்துக்கிட்டு கட்டப்பீடி வட்ட வச்சு அந்த கணேசு போகலே உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு உள்ள தள்ளிக்கிட்டு மார்க்ல போய் 155 ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு பிராந்திக்கல 130 சரக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த இது பழமை குறித்த காலம். நாட்டில் புதுமை இருந்த காலம். இது பழமை குறித்த காலம். நாட்டில் புதுமை இருந்த காலம். அதனால
அன்பு ரசிக பெருமக்களே, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்குள்ள இளைய சமுதாயமும் வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கஞ்சிமடை அருள்மிகு ஸ்ரீ தவசியாண்டி சுவாமி கோவில் ஆடி அமாவாசை அன்னதான பூசை உற்சவத்தை முன்னிட்டு 39வது ஆண்டு சென்னையில் வசிக்கும் இளைஞர்கள் நடத்தப்படும் நாடகம். அது விமர்சையாக நடைபெறும். அனைவரும் காணப்படுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் பிரபவ வருஷம் ஆடி மாதம் சூத்துல மச்சம் எங்க பாப்பம் காமிங்க இருக்குது ஆச்சு விடுவீங்க. சுக்கில பட்சம் 27ஆம் நாள் 12/8/2026 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் மானாமதுரை உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேடிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இந்த நாடக உலகின் சகாப்தமாக போற்றப்படுகின்ற மறைந்த அன்பு அண்ணன் மானூர் கண்டெடுத்த VA விஜயராம் அவர்களின் அன்பு சிஷ்ய பிள்ளை ஆகிய உங்கள் வீட்டு பிள்ளை இந்த நாடகத்துறையில் மட்டுமல்ல கூட கோயிலில் வாடனா வேலை செய்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்கிற ராஜபாட்டு. நானும் கலைக்கு அடிமைண்டு அன்பு தம்பி நமது கருவனூர் கண்டெடுத்த SVE வசீகரன் அவர்கள் இவர்களிடையில் வேடல் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் வைத்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் என்கிற ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகளெல்லாம் குளிர் வைக்க வரும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி மதுரை மதிச்சியத்தில் குடியிருக்கும் GM கலையரசி அவர்கள் இவர்கள் இடையில் ஸ்ரீ வள்ளி நாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாதகான போர் முரசு, இசை சொரூபமணி உங்கள் வீட்டு பிள்ளை பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் மறைந்த அன்பு அண்ணன் ஸ்டாலின் பாண்டி அவர்களின் அன்பு புதல்வனும் ஆகிய மதுரை ராஜ நடிகர் செல்வமணி அவர்களின் அன்பு சிசிய பிள்ளையுமாகிய நமது ஆவியூர் மாநகர் ரெண்டெடுத்த உதயநிதி அவர்கள் இவர்கள் இடையில் நாரதனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி தன் இனிய காரணத்தால் தெம்மாங்கு பாடல்களையும் சினிமா பாடல்களையும் தத்துவ பாடல்களையும் உங்கள் முன்னால் சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற நமது தெஞ்சியேந்தல் மாநகர் ரெண்டெடுத்த அன்பண்ணன் G பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களிடையில் ஹார்மோனியம் அன்பின்பார் ஆத்தா ஒஞ்சேல அந்தாகாயத்த போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மேம்பெடிக்க கப்பனுக்கு தளத ஒட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தால என்ன போத்து வேணும், செத்தால என்ன போத்து வேணும். ஆத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்திரமே பெடிக்க கப்பனுக்கு தளதப்பட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தால என்ன போத்த வேணும், செத்தால என்ன போத்த வேணும்.
இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது ஒஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே பெருந்தர விருப்புலதான் படுத்து கிடந்தது ஒஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே ஈரச்சல காயும் போது வானவெல்லாம் தெரியும் இட்டு போன சேலையில் முன் சோகமே புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மா இருக்கும் சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் அத்தா ஒஞ்சேல அத்தாகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மேம்பிடிக்க கப்பனுக்கு தரப்பட்ட பார்த்தால சேத்தனைக்க போனோம் செத்தால என்ன போத்து வேணும் செத்தால என்ன போத்து வேணும் செத்தால என்ன போத்து வேணும் செத்தால என்ன போத்த வேணும். நன்றி நன்றி அனைத்து அன்பு உள்ள நன்றி வணக்கம். கைதட்டிய அன்பு ரசிக பிரமுகளுக்கு ஒரு மனிதனுக்கு முதல் தெய்வம் பெற்ற தாய் தான். இந்த தாயினுடைய பாடலை பாராட்டி நமது கஞ்சிமடையைச் சேர்ந்த அன்பு சகோதரர் லிங்கம் அவர்களும் சுரேஷ் அவர்களும் அன்பு அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். பாராட்டி அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு கஞ்சிமடைந்த அன்பு ஐயா லிங்கம் சுரேஷ் அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 கலந்த வணக்கம். அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பற்றி வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது அன்புமகள் நமது திருப்புவன அருகாமையில் உள்ள நமது கேட்டவரம் தரும் மடப்புறம் கண்டெடுத்த காளி கோயில் அருகாமையில் உள்ள எனது அன்பு தம்பி வி டேனியல் ராஜ் அவர்கள் இவர்களில் மிருதங்கள் தொப்பி தான் தபேலா.
கைதட்டேன் சாபாசிங்க. ஆமாம், எங்கள் மூத்தவர் இருக்க தொட்டிக்கு எங்களுக்கு கவலையே இல்லை. போட்பா. நன்றி 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 நன்றி. அந்த எம்ஜிஆர் பாடல் பாட சொல்லி ரூபாய் 10,000 பொற்காசுகளை பாடுறேங்க உட்காந்து. இல்லை தள்ளி விட்டுறாதீங்கப்பா, மெதுவாக உட்காந்து. அந்த சரக்கு அப்படி சரக்கு. ஆமாம், அது மென்ஸ் கிளப்பு அப்படி தான் இருக்கும். எது உங்களுக்கு தெரியும்? ஆளு பாதி போட்டிடும் எனக்கு நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மண்ணின் மைந்தன் மரியாதைக்குரிய ஆட்டோ ஓட்டுநர் எனது அன்பண்ணன் துரை அவர்களும் பேரிலம் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் முருகன் அவர்களும் என்னை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்கத்திற்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை. ஆமாம், ஆவணி மாதம் கல்யாணம், புது மாப்பிள்ளை. நம்ம கஞ்சிமடை தவசியாண்டி தெய்வத்துக்கு புண்ணியத்தில் நீங்கள் எல்லாரும் அவர் கல்யாணத்தில் கலந்துக்கிறணும். ஆமாம், நான் தான் சாப்பாடு பரிமாறுவேன். தேனியல் தண்ணி கப்பு வைப்பேன், நான் கூட்டு வைப்பேன், அவர் கூட்டு வைப்பார், அவன் வந்து இலைய எடுப்பேன். காலக்கார பையன். உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது தண்டியலை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை SPS அழகர் அவர்கள் இவரங்கடையில் பலவாத்தியத்தை சேர்க்க காத்து. மாசான யூடியூப் எடுக்கிறியா? போடுதுல செல்லே பார்த்துக்கிட்டு இருக்கேன், மொட்டையை விட்டுறாத. சென்னை வாழ் இளைஞர்கள் காசு கொடுக்க மாட்டாங்க, பார்த்துங்க. தம்பி மாப்பிள்ள கொஞ்சம் சிறுத்தை அடிங்க. ஆமாம்,
பின்னாடி பாதிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டில் ரொம்ப படுத்துருவேன். ஆமாடா ரொம்ப பிள்ளை பேர் கிடைக்காது, கொஞ்சம் குறைச்சி சுமாராகவே வாசி. ஆவணி கல்யாணம் தொட்டிக்கு உள்ள பயந்துறாம பொண்ணு. ஆமாம் பார்த்து செய்யி. இந்த தோலை இந்த பாடு வருதுண்டா 3வது நாள் வீட்டுக்கு போயிடாம பார்த்து செய்யுங்க மாப்பிள்ள. கூட மாட உதவிண்டா என்னை கூப்பிட்டுக்க. எனக்கு நன்றி நன்றி ஆள் பார்க்க நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இவருங்க வேளையில் லய சக்கரவர்த்தி உங்கள் வீட்டு பிள்ளை பேர் என்பதற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது புளியங்குளத்தைச் சேர்ந்த ஆத்தி கருப்பராசு அவர்கள் சீன் மற்றும் சின்சா. அதே ஆமா எதுக்கு வரட்டு குத்தா குத்திக்கிட்டே இருக்கணும். ஆமா நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன், ஒரு மனுஷன் பண்ண மாட்டேன். உண்மையா வருவேன் பாரு, அவன் தான் ஆச்சுக்கு போயிடுவேன். நாய் கடை நொண்டி தள்ளி போவேன். அருமையான இசை கலைஞர்கள் நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக என்னடா ஆம்பளை வேற சொல்லிக்கிட்டு அதானே பொம்பளை பிள்ளை வேற சொல்லணுமா இல்லையா? கூப்பிடுங்க. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்ன திரு சிட்டு, செம்பவளம் ஒட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையாக பாடக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மணவையைச் சேர்ந்த ரம்யாஸ்ரீ அவர்கள் இவர்கள் இடையில் டான்ஸ் அண்ட் காமிக். இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய சென்னை வாழ் இளைஞர்கள் அன்பண்ணன் கஞ்சிமடை கருணாநிதி அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்பு அண்ணன் சென்னை வாழ் அத்தனை உள்ளங்களுக்கும் கருணாநிதி அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பாட்டு சுத்தி விடுங்க. எடுத்து விடுங்க மைக்கில். நான் உருகி போறேன் நானே, கண்ணீர் வடிச்சு வடிச்சினாரா, சீக்கிரமாடு உப்பா கரையிலே நீர என்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா, என்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா, ஒன்னு நினைச்சு நினைச்சு மானே நான் உருகி போனேன் நான், கண்ணீர் வடிச்சு வடிச்சினால உப்பா கரையிலே நீர என்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா, என்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா. பல நாள காத்திருக்கேன், நீ கிடைக்க வேணும்னுதான் நித்த நித்தம் பார்த்திருக்கேன். பாக்குமதி பருகமோட பல நாள காத்திருக்கேன், நீ கிடைக்க வேணும்னுதான் நித்த நித்தம் பார்த்திருக்கேன். தாலி செஞ்சு வந்தேனா தங்கமணி ஏத்துக்கடி, தாலி செஞ்சு வந்தேனா தங்கமணி ஏத்துக்கடி, ஏன் மாசம் புரியலையா என்னவளே, நல்ல நாள்வரைக்கு காத்திருப்பேன் கண்மணியே, நல்ல நாள்வரைக்கு காத்திருப்பேன் கண்மணியே. நினைச்சு நினைச்சு நான் உருகி போனேன் நான், அன்னி மடிச்சு மடிச்சு நாள பகரையிலே நீரா. பெண் என்றால் பேயும் இறங்குமியா? இறங்க. ஆமா தெரிஞ்ச இறங்கத்தான் செய்யும். நான் சாப்பிட போகையில் கூட எனது அன்பு தங்கச்சி 4 பேர் வந்தாங்க. இந்த அண்ணன் சண்முகராஜா போதுவாரு ஏண்டா இந்த மீசை இல்லாட்டால கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா நன்றி நன்றி நன்றி. ஏண்டா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் தலை நிமிர்ந்து நடக்கிறதும் தலை குனிஞ்சு நடக்கிறது யாரைட்டு இருக்கு மாப்பிள்ளை? பெண்களை தான். குடும்பத்தில் நம்ம பெத்த தாய் இறந்துட்டா என்ன போயிரும் தெரியுமா? அறுசுவை உணவு போயிடும். தாரம் சம்சாரம் இறந்துட்டா சகலமும் போயிடும். அகலம் தொலைஞ்சு. ஆமா முத்தன் அந்த ரோட்ல பூவாவுக்கு இப்படி தெரியணும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்ப மனிதன் ஆகிறான் தெரியுமாங்க? இளவட்ட கல்ல தூக்குனவே மனிதன் கிடையாது, மஞ்சு விரட்டு காளையை அடக்கிறவே மனிதன் கிடையாது, கபடி விளையாட்டுல ஒரு கப்பு வாங்குறவே மனிதன் கிடையாது. எந்த ஒரு மனிதன் தனி மனிதன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறானோ, நம்மளுடைய பெத்த தாய் தாப்பனையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் கடைசி வரைக்கும் எவ்வளவு ஒழுக்கமாக காப்பாற்றுறானா அவன் தான் ஒரிஜினல் மனிதன். அதை காத்துக்கங்க. தயவு செய்து தண்ணியை போட்டு பெத்த தாய் தாப்பனை அடிக்காதீங்க, மனைவியை அடிக்காதீங்க. அடுத்த ஜென்மத்தில் கை கால் இழுத்துக்கிறோம், அதை பார்த்துக்கங்க. இப்பவே இழுக்குது. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெற்றி பெற ஓட்டி வருகின்ற ஒளி அமைப்பு லாவண்யா ரேடியோஸ் விளகனூர். உரிமை எனது அன்பண்ணன் டி சிவசுந்தூர் டிசி.